friends and my families, welcome back to our channel. இப்போ தாங்க நம்ம தூங்கியே எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், டைம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. இப்போ தான் நம்ம எழுந்திரிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம 2 இடத்துக்கு போக போகிறோங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அம்மாவோட அத்தை பொண்ணுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து வளகாப்பு, அந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியாது. இது வந்து நம்ம சஸ்பென்ஸாக போக போகிறோம். அவங்களோட ரியாக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, நான் மட்டும்தான் இப்போ எந்திரிச்சு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணேன்னா குட்டு வந்து சாப்பிட்ருக்கான். இன்னும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் இன்னும் தூங்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்புறம் போய் நம்ம எல்லா வேலையும் எங்கள் அம்மா போயிட்டு அந்த அக்காவுக்கு மேக்கப் பண்ண போயிருப்பாங்க. எங்கள் அம்மா தான் மேக்கப் பண்ணி வர, வெளியிருந்து யாரையும் கூப்பிடல, எங்கள் அம்மாவை தான் பண்ண போகிறாங்க. அவங்க பண்ணி விட்டுட்டு வர்றது கேப்பில் நம்ம எல்லாம் இருக்கிற துணியெல்லாம் போட்டு துவைச்சி முடிச்சேன். ஞாயிற்றுக்கிழமைனாலே துணி துவைக்கிற வேலை தான். சரி, எங்கள் அம்மா போயிட்டு வரக்குள்ள நம்ம எல்லா துணியுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்மளுமே ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது என்ன இடம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. சரிங்க, இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம எந்திரிச்சு இன்னும் மூஞ்சி கூட கழிக்கலைங்க. இப்போ நம்ம அந்த மூஞ்சி கழிக்கலாம். நான் ரொம்ப நேரம் நான் எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். மூஞ்சி கழிக்காச்சு. மூஞ்சி கழிக்காச்சுங்க. இப்போ நம்ம அவங்கள எழுப்புவோம். எந்திரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ எந்திரிச்சாதான் அவங்க போகிற கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அங்கே ரெடி பண்ணுறதுக்கு வந்து 7:30 மணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போய் நம்ம அவங்கள எழுப்பி பார்ப்போம் எந்திரிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. மா எந்திரிமா, மணி 7:30 ஆயிடுச்சு. மா எந்திரி, மணி 7:30 ஆச்சு. இப்போ நம்ம அவங்கள எழுப்பியிருக்கோங்க. எழுப்பி கொஞ்சம் நேரத்தில் அவங்க எந்திரிச்சிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா துணியுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்மளும் வந்து குளித்து ரெடியாக போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற டக்குன்னு பண்ணணுங்க. இது எல்லாமே கரெக்டாக ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம அது எல்லாமே முடிச்சாகணும். ஏன்னா நான் துணி துவைக்கிறது பார்த்திங்கன்னா எப்படியே 2 மணி நேரம் இல்லாமல் அது ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வரமாட்டேன். ஏன்னா ரொம்ப நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால வந்துட்டு லேட் ஆகும். குட்டு சாப்பிட்டாங்க. இருங்க, உங்களுக்கு நான் குட்டுவை காட்டுறேன். ஏன்னா அன்றைக்குமே நான் சரியாக உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். இதான் குட்டு பையன். இவனை வந்துட்டு என்ன சொல்கிறது, இருடை பட்டு என்ற தங்கட்டி இது பாருங்க. இவனை என்னால் தூக்கவே முடியாது. வாயில் பாருங்க புண்ணு. எங்கேயோ போய் சண்டை போட்டுருக்கான் நேற்று நைட்டு இன்னொரு பூனு கூட. பாருங்க, கோவம் வந்துருச்சு, படுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, நம்ம குட்டு பையன் சரியான கோவக்காரன். வாழை பாருங்க எப்படி ஆட்டுறான்னு. இந்த மாதிரி ஆட்டினாலே அவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வெளியே கதவு வந்துட்டு நம்ம சாத்தி வச்சுருக்கேன். அந்த கதவை வந்து திறக்கணும். திறக்கிற வரைக்கும் பையன் இப்படியே தான் படுத்து கிடப்பான். இப்போ நம்ம திறந்துட்டோன்னா நம்மக்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. அப்படியே சைடு கேப்பில் இத்துண்டு ஓட்டக்குள்ளே பூந்து போயிடுவாங்க. அதுக்கு தான் பையன் இப்படி படுத்துட்டு இருக்கான். கோவம் வந்துருச்சு அவனுக்கு. குட்டுவோ குட்டுவோ, யார் பட்டுமது குட்டோ. நம்ம கதவை திறந்து பார்க்கலாம், அவன் போறானா என்னன்னு பார்க்கலாம். குட்டுவா, போகிறத மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா, எதுவுமே சொல்கிறதில்ல. இங்கே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே எப்பயுமே படுத்து கிடக்குறது. குட்டி இவனை வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். பாருங்க, போயிட்டு அங்கே நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம தண்ணி வைப்போம். அவங்க அந்த தண்ணியை அவன் குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வீட்டில் நம்ம தண்ணி கொடுக்குறதே இல்லை. பார்த்தீங்களா, எப்பயுமே அப்படி தான். சாப்பிட்டு கரெக்டாக வெளியே வருவான். வெளியே வந்தோடனே இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்படியே போயிடுவான். இன்னும் நம்மளை மதிக்க மாட்டான். அவ்வளோ தண்ணி குட்டுன்னு சொன்னால் கூட வரமாட்டான். இன்னும் பசி ஆகிட்டு நம்ம எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு அவனை பார்த்தா மட்டுமே தான் கத்திட்டு நம்மக்கிட்ட வருது. தண்ணி குடிச்சு முடிச்சிட்டான், போயிட்டுருக்கான். பார்த்தீங்களா, அவங்கள அந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு பூனை இருக்குது. மொத்தம் 4 பூனை. அந்த பூனையை பார்த்துட்ருக்கேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம சண்டை. டிச்சுக்குள்ளெல்லாம் உருண்டு பரண்டு சண்டை போட்டிருக்காரு. பார்த்திங்கன்னா இன்னுமே அவன் வாழையெல்லாம் டிச்சு இருக்குங்க, க்ளீன் பண்ண விட மாட்டேங்கிறான். இப்போ எப்படா அந்த வீட்டுக்கு மேலே, அது கேர்ள் பூனை பார்த்தாலும் விடவே மாட்டான். அவன் போயிட்டான். சரி, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து நான் பார்க்குறேன்.
இப்போ வந்து நம்ம எல்லா துணியுமே துவைச்சி முடிச்சாச்சுங்க. குளிக்கிறது மட்டும் குளிச்சு ரெடியானா வேலையை முடிஞ்ச மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ துணி அலசிட்டு வந்தோங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மெல்லு. என்ன ஸ்மெல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் போயிடுவோம். இது வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா செஞ்சுட்ருக்காங்க. எங்கள் அண்ணாவுக்கும் எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கும் சேர்த்து செஞ்சுட்ருக்காங்க. 2 பேருக்கு மட்டும் இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து இப்போ எங்கள் அப்பா செஞ்சுட்ருக்காங்க. அப்பா எங்கள் அப்பா கொஞ்சம் கூச்சு சுப்பாகும், வீடியோக்குள்ளே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியோ வந்துட்டாங்க. சமையல் முடிச்சக்கப்புறம் அவங்களும் ரெடியாக வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சு ரெடி ஆகிக்கணுங்க. ரெடி ஆகிட்டு நம்ம அங்கே போய் நம்ம மீட் பண்ணலாம். பாய். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோங்க. அம்மா வந்து பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. பொட்டு வச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். இனிமேல் நிறைய பேர் வரல, எல்லாம் ஃபோன் பண்ணி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம அவங்க வந்தக்கப்புறம் அவங்ககிட்டையும் பேசிட்டு இந்த குட்டீஸுங்கிட்ட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோங்க. இவங்ககிட்ட இருக்கும்போது டைம் போகிறதே தெரியல. அப்படியே இவங்ககிட்டையும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு விளாண்டு முடிச்சுட்டு. அப்போ நம்ம நேரம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோங்க. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து போகிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோங்க. முடிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரி வந்திருப்பான் இல்லை, உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். அவன் வந்து வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அக்கா பையன் அழுகு வச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலைன்னா போய் பாருங்கள். அதில் அரி இருப்பான். அவங்க வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தர்ஷினிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. இப்போ ஒரு வாரமாக அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சண்டே தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். லீவ் அப்போ தான் போக முடியும். ஏன்னா லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு நேராக இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோங்க. எல்லாம் அந்த ஃபங்க்ஷனும் வந்துட்டு எங்கள் அக்கா ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் இப்போ தான் 1-2 பேர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் இங்கே இந்த இடத்துல காலி பண்ணிட்டு நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேர் இங்கேருந்து வண்டியில் போகிறோம். இங்கே மேட்டுப்பாளையம் தாண்டி அன்னதாசபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊர் இருக்குது. அங்கே தாங்க போகிறோம். ரொம்ப லாங் எப்படி இருக்கும் அப்படின்னு அடிக்கிற வெயிலில் அப்படியே காய்ச்சி கருவாடாக நாங்கள் போவோம். சரி நாங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியாதுங்க. முக்கியமான விஷயம் இதுதான், நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அவங்களுக்கு சஸ்பென்ஸாக தான் நாங்கள் போகிறோம். அவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கெலாம் தெரியும். சரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரிலங்க. நம்ம போகிறோம், அவங்க ரியாக்ஷன் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். போகும்போது எப்படி போனோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கோ, சரியான வெயில் அப்படியே கருவழிஞ்சு ஊற்றுது மூஞ்சி. எங்கள் அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. அங்கே போய் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. நான் வந்து வண்டியிலே இருக்கேங்க. ஏன்னா வண்டியில் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி நம்ம இப்போ அவ்வளோதான் கிட்ட வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 முக்கு ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கிட்ட வந்துடும். இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி இங்கேயே ஒரு பழக்கடை பார்த்துட்டாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. சரி அவங்க வரட்டுங்க. பாருங்கள் நான் கொண்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா காற்றுல அப்படி பறந்து முடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க நம்ம அங்கே கிட்ட போயிட்டு அவங்க ரியாக்ஷன் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்துட்டு தெரியும். நாங்கள் அங்கே சொல்லிட்டோம் இந்த மாதிரி நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணியோ சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே போய் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்லிட்டாங்களே இல்லையா அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டோங்க. அவங்க ரியாக்ஷன் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே பாருங்க, பாப்பா முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறா. இருங்க போய் பார்க்கலாம். பேக் கேமரா போகிறோம். பொய் யாரோ சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு இல்லை நம்ம வந்து ரீச் ஆயிட்டோங்க. நம்ம வந்து சஸ்பென்ஸா வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனா இவங்களுக்கு ஆல்ரெடி யாரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தான் மொக்கை ஆயிடுச்சுங்க. எப்படியோ வந்துட்டோம். சரிங்க கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அப்ப பாப்பா சொல்றா தெரியும் சொல்லி அவ சத்யாச இன்னொருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க அரி வீட்டுக்கு. ஓரியோ காரை எப்பயும் ஓரியோ இருப்பான். இப்போ ஓரியோ சொல்லி நம்ம இப்போ கூப்பிட்டு வச்சிருக்கோம். எல்லாம் ஃபோனில் பேசி ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. சொல்லுடா ஏதாச்சும் ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். சொல்லு சொல்லு ஹாய் சொல்லு. வந்தாச்சுங்க. வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் போய் இவங்க அம்மா அப்புறம் பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க பார்க்கறது பாருங்க.
முட்டைக்கண்ணா. சரிங்க, கொஞ்ச நேரம் ஆகும் இவன் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு. இவங்க வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி வந்துட்டு நம்ம வெயிலில் வந்தனால முடியெல்லாம் அப்படியே ரொம்ப சிக்காகி நல்லா சிக்கெடுத்து நல்லா தூக்கி ஒரு கொண்டை போட்டாச்சுங்க. நம்ம வந்துட்டு அரி நம்மளை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. உட்காந்து என்னடா பார்த்துட்டு இருக்கேன்? நெரட்டோ பார்த்துட்டு இருக்கா. நெரட்டோ ஃபோனில் வந்து சீசன் 1, 2 அந்த மாதிரிலாம் போடுவாங்களே எபிசோடு, அது வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷ்வா இருக்கான்ல, ரிஷ்வந்த் அக்கா பையன் சொல்லியிருப்பேன், அவனோட அண்ணா தான் இவன் பேர் வந்து ரோஹித். இது வந்து பாப்பா, இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்மக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு அவள் க்யூர் ஆகிட்டா, ஏன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டோங்க. வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இருட்டாகிறக்குள்ளே இங்கேருந்து கிளம்புனா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா அங்கே போய் நாயெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு வைக்கணுங்க. சரி நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியாச்சு. இவங்க வேறு யாரும் இல்லை. இது வந்து எங்கள் பாப்பா, அவன் பாப்பாவோட தங்கச்சி. இவன் வந்து ரிச்சுவோட அண்ணா. இது இந்த பாப்பா வந்து எங்க அந்த பாப்பா, இந்த பாப்பா வந்துட்டு தர்ஷினி, ஐயோ கை எங்கெங்கயோ, தர்ஷினியோட பெரியப்பா பொண்ணு. பெரியப்பா தானே, பெரியப்பா பொண்ணு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம இலைய இருக்க போகிறோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புதர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதர் வழியாக அப்படியே பூந்து போய் அங்கே வாழை மரம்லாம் நிறைய இருக்குது. அங்கே தான் போய் நம்ம இப்போ இலைய அறுக்க போகிறோம். நான் பாருங்கள் எப்படி கொண்டையோடையே வந்திருக்கேன். சரி அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லி வந்திருக்கேன். போகும்போது தலை சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ இந்த வழியாக போகலாம். எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கெல்லாம் என்னமோ எரிச்சிருக்காங்க, வேஸ்ட் குப்பை போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் குப்பை தொட்டி இருக்குது, அதனால் இங்கே அப்படியே குப்பை சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு குப்பை வந்து எரிச்சிருவாங்களாட்டுது. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். எல்லாம் நீ விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க, எல்லாம் குட்டீஸுங்க. நம்ம எங்கே போனாலும் இந்த குட்டீஸுங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. அம்மாவோட சைடில் பார்த்திங்கன்னா எப்பயும் குட்டீஸ் நிறையா இருப்பாங்க. பாருங்கள் எதுக்குள்ளேயோ போகிறோம், ஆனால் ஜாலியாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம் மாதிரி, கிராமம் தான் இது. பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இலை அறுத்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. எல்லாமே எல்லாம் வாழை மரம் வந்து கொலையெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு இலை அந்த மரம்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. அது கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாழை மரம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க. இப்போ தான் தண்ணி வேறு திறந்து விட்டுருக்காங்க போல். அவனை பாருங்க, ஹரிய போய் மரத்துக்கிட்டெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கிறான். ஹரி, ஏய் என்ன மரத்தை அடிச்சிட்ருக்கிறியா, உடஞ்சிரும். அப்படியே உள்ளே போய் பிடிங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக வாழையில வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்கங்க. வாங்க, அவ்வளோதான், இவ்வளோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம போயிட்டு நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வரது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவங்க ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து சமைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம போய் அதை ஒரு கட்டிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. ஆனால் என்ன இங்கேருந்து போகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். சரிங்க, ஃபைனலி வந்து நம்ம அக்கா வீட்டுக்கும் வந்து முடிச்சாச்சு. நம்ம நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லோரும் வழி அனுப்புறதுக்கு வேண்டி வந்துட்டாங்க. எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அப்படியே அழுதுட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. சரிங்க, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் பாய் சொல்லுங்கள். ஹரி பாய் சொல்லு. பாய். அவனுக்கு கோவம் வந்துருச்சுங்க, கூப்பிட்டு போகல சொல்லி வர சொல்லிட்டு இருந்தான். சரி ஏன்னா ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு அவன் வர வேணாம், லீவுக்கு வாடா அப்படின்னு சொன்னது கோவம் வந்துருச்சு அவனுக்கு. சரிங்க, பாய்.